வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ ஒரு சிம்பிளான கார்லிக் வச்சு ஒரு பிரெட் ரோஸ்ட் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்றது இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இது நல்ல காரசாரமா இருக்கும். இந்த பாருங்க, இந்த பூண்டை வந்து நான் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேன். 2 ஸ்லைஸ் பிரெட் பூண்டு இந்த மாதிரி நான் இந்த இதுல வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். இது பாருங்க, வெண்ணெய வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிங்க. நம்ம வெண்ணெய வந்து காய்ச்ச முடியாது, இந்த மாதிரி பீட் தான் பண்ணிக்கணும். அப்பதான் பிரெட்ல நமக்கு தடவறதுக்கு வசதியா இருக்கும். கொத்தமல்லி, இது பாருங்க, நல்லா துருவுன பூண்டை இந்த வந்து வெண்ணெயில போட்டு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பிரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் லேசா அப்படி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வெண்ணெயை தடவலாம். லேசா ரொம்பலாம் டோஸ்ட் பண்ணாதீங்க, லேசா பட்டரும் கார்லிக்கும் இந்த மாதிரி தடவ போறோம். சிம்பிளான 1 செகண்ட்ல இதை செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப காரசாரமா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரெட். பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். இந்த பிரெட் ஸ்லைஸே பாருங்க, நிறைய சாப்பிடணும் போல தோணும். அவ்வளவு காரசாரமா நல்லா இருக்கும். அந்த பூண்டோட காரமே அவ்வளவு நல்லா இருக்கும். பசங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு பிடிக்கிறன்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு காரமா வேணும்னு சொன்னீங்கன்னா நல்லா சிகப்பு மிளகாவை நல்லா மிக்சியில பொடி பண்ணிட்டு அப்படியே மேல அப்படி தூவிட்டீங்கன்னா இன்னும் நல்லா காரசாரமா இருக்கும். சில்லி பிளக்ஸ் பாருங்க, 2 பக்கமா இந்த மாதிரி தடவிடுங்க. இப்போ இத நல்லா அதுலயே நம்ம பட்டர் இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு செவக்க வரும். 2 பக்கம் செவந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க போறோம். கடைசியில கொத்தமல்லி போடுங்க, அப்பதான் நல்லா கிரீன் கலர்ல உங்களுக்கு நல்லா தெரியும். முதலே போட்டீங்கன்னா ரொம்ப செவந்துரும். கார்லிக் பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.